வந்து காராமணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, தட்டைப்பயிர்ன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கன்டென்ட் நெறைய இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாச்சும் இது வந்து அங்க நார்ச்சத்து நெறைய இருக்கு. இது வந்து கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கும் வந்து உதவும். அதனால நம்ப இந்த காராமணி பொரியல வந்து நெறைய சாப்பாட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அத வந்து பீன்ஸ் கட் பண்ற மாரி பொடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு சேர்த்து தாளிச்சுட்டு, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4, 5 பல் பூண்டு வந்து இங்க தட்டி சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காராமணிய சேர்த்துட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து ஆவி விட்டு நல்லா வந்து அங்க வதங்கி வரும். இந்த மாரி பண்ணும்போது ஒரு நல்ல வாசனை வரும். ரொம்ப வந்து நல்லாருக்கும் அந்த வாசனை. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தலாம். கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, நீங்க அத வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷத்துல நம்மளுக்கு வந்து சூப்பரா வெந்துரும். கம கமன்னு வாசனையா இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ்ல கடைசியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல துருவன தேங்காய் சேர்த்து